ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளக் டாப் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சேஞ்ச் பண்ண ஒரு ப்ளக் டாப்பை நீங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம ப்ளக்கில் சொருகும் போது கரெக்டாக நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ணி சொருகாதனால நம்மளது ஃபேஸ் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், எரிஞ்சிருக்கு. இதனால் என்னன்னா நமக்கு கரெக்டான கண்டினியூட்டி கிடைக்காது. அதனால் இந்த ஒரு ப்ளக் டாப் நம்ம மாற்றிருக்கோம். இப்போ நம்ம வீட்டுங்களில் இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நாமளாகவே எப்படி ப்ளக் டாப் சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற ஒரு ப்ளக் டாப் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம். 3 கோர் 1.5 ஸ்கொயர் mm கேபிள் ஒரு மீட்டர் எடுத்துக்கிட்டோம். இதில் ஏன் 3 கோருங்கிறாங்கன்னா, ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு. க்ரீனை எர்த்துக்கும், ரெட்டை ஃபேஸுக்கும், பிளாக்கை நியூட்ரலுக்கும் நம்ம கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நார்மலாக சென்டரில் ப்ளக் டாப்பில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நாம் லூஸ் பண்ணுறதுனால ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது ஸ்க்ரூ லூஸ் ஆகும். லூஸ் பண்ணோடனே நமக்கு மேல் டாப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த லப்பர் மாதிரி போட்டு அதில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்களா ஒயர் ஸ்ட்ரிப்பர். இந்த இது பார்த்திங்கன்னா ஒயரை கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இதில் இதோடைய ஸ்க்ரூ நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக லூஸ் பண்ணால் போதும். இன்னொரு பக்கம் நம்ம அதிலே இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு நம்ம 3 ஒயரில் பார்த்திங்கன்னா மேல் பகுதி இருக்கிறது பார்த்திங்களா எர்த்து, இந்த க்ரீன் கலர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்தாண்ட சைடு நம்ம திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லுன்னா லைன், அதில் ஃபேஸ் லைன் கனெக்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரெட் கலர் எப்பயும் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் ரெட்டை ஃபேஸுக்கும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நியூட்ரல். நியூட்ரலுக்கு பிளாக்கையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயரை கட் பண்ணிக்குவோம். எர்த் லைன் கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்குவோம். அந்த அளவு நம்ம இதை கனெக்ட் பண்ணும்போது நியூட்ரல் எவ்வளோ விடணும்னு பார்த்துட்டு நியூட்ரலுக்கும் ஃபேஸுக்கும் சேம் ஒரே அளவாக கட் பண்ணால் போதும். அது ஒரே அளவு ரெண்டையும் ஒட்டுக்க வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒயர் கட்டர் இருந்தால் ஒயர் கட்டர் வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒயர் கட்டர் இல்லை, கட்டிங் பிளேடு தான் இருக்குது. அதனால் அதை வச்சு கட் பண்ணுறேன். கட் பண்ணி ஸ்லீவை மட்டும் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ரெட்டு பிளாக்கை விட எர்த் லைன் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. நாம் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்சுலேஷன் ஒயரோடைய கனெக்டிங் பகுதியில் உள்ளே நம்ம சொருவிக்கணும். இது சொருகிறதுனால நம்மளுக்கு இந்த ஒயர் சீவன பகுதி எதுவும் வெளியே தெரியாமல், இல்லை சப்போஸ் இதில் நம்ம சீவும் போது இதில் எதாவது டேமேஜ் ஆகி நமக்கு எந்த ஒரு எர்த்திங், அதாவது ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம இதில் சொருவிக்கிறோம். சொருவியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எர்த் லைன் நம்ம கொடுத்துருவோம். எர்த் லைனில் மேல் பின்னில் கொடுக்கணும். லைன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். லைன் பார்த்திங்கன்னா
இப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதனால் ரெட் கலர் வந்து ரைட் சைடும் பிளாக் வந்து லெஃப்ட் சைடும் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கொடுக்கும்போது கம்பி எதுவும் சைடில் வெளியே வராத மாதிரி பார்த்து பிடிச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இந்தாண்ட சைடு நியூட்ரல் கொடுக்கணும். நியூட்ரலோடைய ஸ்க்ரூ முதல்ல லூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திருக்கிட்டு நியூட்ரல் லைன் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது திரும்ப அதோடைய பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அதோடைய ஸ்க்ரூ எடுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம டைட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒயருக்கு லோடு கொடுத்து எதாவது இழுக்கும் போது கூட இந்த ஒயர் ஸ்ட்ரிப்பருக்கு தான் அந்த லோடு வந்து போகணும் தவிர, நம்ம இந்த ஒயரோடைய லீடுக்கோ இல்லை இந்த ஃபேஸ் லைனோட லீடுக்கோ வந்து பார்த்திங்களா எந்த ஒரு லோடும் வராது. அதனால் இதிலருந்து லைன் வந்து ரிமூவ் ஆகாமல் க்ரிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதோடைய மேல் டாப்பை நம்ம போட்டுருவோம். போட்டு இதோடைய சென்டர் ஸ்க்ரூவை நம்ம போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பிளக் டாப் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.